ஸோ தமிழாரம் நடத்துகின்ற மிக பிரம்மாண்டமான குரல் தேர்வுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நிறைய ரவுண்ட்ஸ் எல்லாத்தையும் செஞ்சுருக்கோம். அதாவது ஃப்ரீ ஸ்டைல், ஃபோக் ஸ்டைல் அண்ட் மெலோடிஸ் அண்ட் ஃபாஸ்ட் நம்பர்ஸ் நிறைய ரவுண்ட் செஞ்சாலும் நாங்கள் பெருமைப்பட வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட தாயக பாடல் ரவுண்ட் வந்து இது தமிழராகிய நாங்களும் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். என்று சொன்னால் இது முக்கியமாக இது எங்களோட தாயகம் சம்மந்தப்பட்ட பாடல். ஸோ அந்த வகையில் இன்றைக்கு எங்களுக்கு பாடத்துக்கு வர்றாங்க எங்களோட வர்ணிகாவை கூப்பிட்டுருவோம். வாங்க வர்ணிகா. வணக்கம். கிட்ட வாங்க. என்ன பாட்டு படிக்க போகிறீங்க இன்றைக்கி? வெள்ளி நில விளக்கேற்றும் நேரம். ஓகே. ஸோ ஒரு அழகான பாடல் உண்டு இந்த நேரத்தில் உங்களுக்காக. ஸோ ஜட்ஜஸ் வந்து ரெடியாக இருக்காங்க அவங்களோட பாட்டை கேட்குறதுக்கு, எக்ஸைட்டிங்காக இருக்காங்க. போயிடுவோம் பாட்டுக்கு. சரி, தேங்க்யூ.
வாவ், எல்லாரும் சேர்ந்து கையெல்லாம் தட்டுறாங்க. ஸோ அமேசிங்காக படிச்சிருங்க. உச்சரிப்பெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு எனக்கு தோணுது. எங்கள் ஜட்ஜஸ்ட்டு கேட்டுருவோமா? ஓகே. ஹாய் வர்ணிகா, ஹாய், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ரொம்ப நல்லா பாடியிருந்தீங்க. It was really really nice singing. Shruti was really good. செகண்ட் சரணத்தில் மட்டும் கொஞ்சம் அங்கங்கே போச்சு. Just make sure you watch that for next time. And you have a very sweet and soft voice. கேட்குற Thank you. அப்படி ஸ்வீட்டாக இருந்தது. Only thing I felt was சில இடங்களில் இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக நீங்கள் பாடலாம். And அந்த pronunciation இன்னும் கொஞ்சம் அழுத்தி ப்ரொனவுன்ஸ் பண்ணீங்கன்னா would be nice for next time. Okay, But besides that, beautiful singing. I loved it. thank you. தேங்க்யூ ஸோ மச் அம்மா. ஸோ இன்னொரு ரவுண்டில் சந்திப்போம் நாங்கள். ஓகே Okay. ஓகே.